அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்பது அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் வக்ர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி மற்றும் சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே திட்டமிட்டு நன்கு நுணுக்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது ராகுவுடனும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளை பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சனி மற்றும் அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய மோட்சக்காரகனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு. எனவே ராகு சனியின் இணைவால் பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் மோட்சக்காரகரான கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலம் வரும்போது அவருடன் இணைந்து மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் பெரும்பாலும் வலம் வருகிறார். இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் இணைந்து பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மோட்சக்காரகன் மற்றும் மங்களக்காரகன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நினைத்த பல காரியங்களில் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் பதிவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வை 9 மற்றும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே பல வகையில் பாக்கியம் நிறைந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதோடு மட்டுமல்லாது
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புனிதப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் தனலாபம் நிறைவாக உயரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் 4 ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். பிறகு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இணைகிறார். குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை 2 கிரகநிலைகள் மட்டுமல்ல பல கிரகநிலைகளுடன் இணைந்து குரு பகவானுடன் வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துறை ரீதியான பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அத்தனை வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 வலம் வருகிறார். பிற்பகுதியில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6 அமர்கிறாருங்க. 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை மனித வாழ்வில் நிறைவாகவே அள்ளி கொடுப்பாருங்க சூரியன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6 அமர்வதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யா கரகரான புதன் 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். மிக வலுவாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய சந்திரன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். மேலும் இந்த வேலையை சரியானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு.